சாவு என்பது முடிவு அல்ல, சாவு என்பது அழிவு அல்ல. அதற்கு பிறகு ஒரு நிலைவாழ்வு உண்டு. அந்த நிலைவாழ்வுக்கான உணவை முன் சுவையாக இங்கேயே நான் தர்றேன். அப்ப நீ இங்க வாங்கி, இங்க நீ நற்கருணை பெறும் பொழுதெல்லாம் நான் விண்ணக உணவை நான் பெறுகிறேன், அப்படியாக ஒரு அந்த விண்ணக பயணத்திலே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை தருவதாக நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம மனித வாழ்க்கை அழிவல்ல, முடிவல்ல, நம்ம தொடர்ந்து வாழப்போகிறோம். அதற்கான பயண உணவாக இந்த நற்கருணை இருக்கிறது, நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்கிறது. அதுவும் இதை உண்போர் இறக்கவே மாட்டார். மனித குலத்திற்கு இன்றைக்கு சவாலா இருப்பது, மிகப்பெரிய சவாலாக இருப்பது சாவுதான். மருத்துவம், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் சாவை மனிதர்களால் நிறுத்திவிட முடியவில்லை. இன்றைய மருந்துகளால் கூட கொஞ்ச நாட்கள் நீங்கள் தள்ளி போடலாம். ஆனாலும் சாவு என்பது மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கிறது. சாவுக்கு உண்மையான பொருள் கிறிஸ்து தான். வாழ்வு ஒரு கொடை, நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் இங்கே உலகத்தினுடைய காரணிகள், மிரட்டல்கள், உருட்டல்கள், பல தோல்விகள், உளவியல் சறுக்கல்கள், இவையெல்லாம் நம்மை வாழ விடாமல் நம்மை சாவை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றன. அப்படியாக அல்ல. ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு, இயேசுவை உண்டு, இயேசுவின் விழுமியங்களை நாம் நமதாக்கி வாழ வேண்டும் என்கிற மகத்தான படிப்பினையை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன.